மாஞ்சோலையின் அழகை ரசிக்க வனத்துறை நடத்தி வந்த சூழல் சுற்றுலா திட்டம் மறைமுகமாக கைவிடப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து விரிவாக பார்ப்போம். முன்பெல்லாம் மாஞ்சோலை என்று சொன்னாலே தேயிலை தோட்டங்களின் பின்னணியில் இயற்கை எழில் கொஞ்சம் ரம்மியமான சூழல்தான் நினைவுக்கு வரும். குழு குழு பருவநிலையில் மலைப்பாதையில் பயணித்து பரவசமாகும் மனநிலை இதயத்தை குளிரூட்டும். ஆனால் இப்போது அப்படியில்லை. தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கண்ணீரும் துயரமும் நினைவுக்கு வந்து வேதனையூட்டுகிறது. தேயிலை தோட்டங்களை உருவாக்கி செழிப்பூட்டி லாபம் ஈட்டிக் கொடுத்த தொழிலாளர்களை நிலத்தின் குத்தகை காலம் முடிந்ததாக கூறி வெளியேறச் சொல்கிறது நிர்வாகம். அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்த உத்தரவிடுகிறது உயர்நீதிமன்றம். எதிர்காலம் இருண்டு போயிருக்க வெளிச்சத்திற்காக காத்திருக்கிறார்கள் தொழிலாளர்கள். இதெல்லாம் ஒருபுறமிருக்க, மாஞ்சோலையின் சூழல் சுற்றுலா மறைமுகமாக கைவிடப்பட்டிருக்கிறதோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இயற்கை அழகிற்கான சான்றான மாஞ்சோலைக்கு நாள்தோறும் சுற்றுலா பயணிகளை அனுமதித்தது களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலயம். சூழல் சுற்றுலா திட்டம் மூலம் நாள்தோறும் 18 4 சக்கர வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி. அதுவும் வாகனங்களும் சான்றிதழ்களும் முறையாக ஆய்வு செய்யப்பட்ட பிறகே பச்சை கொடி காட்டுவார்கள். பசுமையை பாதுகாக்கவே இந்த கட்டுப்பாடு. வனத்துறையின் 2 வாகனங்கள் மூலமாகவும் பயணிகளை சூழல் சுற்றுலாவாக அழைத்துச் செல்வார்கள். ஆன்லைனில் முன்பதிவு செய்திருந்தால் மாஞ்சோலை, நாலுமுக்கு, காக்காச்சி, ஊத்து, குதிரைவெட்டி ஆகிய பகுதிகளில் வனத்துறை விடுதியில் தங்கலாம். இந்நிலையில் கனமழை காரணமாக மறு உத்தரவு வரும் வரை மாஞ்சோலை பகுதிக்குள் செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்தது வனத்துறை. இந்த உத்தரவு பிறப்பித்தது கடந்த 27ஆம் தேதி. ஆனால் அதன் பிறகு மழை விட்டுவிட்ட போதும் சூழல் சுற்றுலாவை அனுமதிக்கவில்லை. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வெளியேற்றப்பட்ட பிறகு இந்த சூழல் சுற்றுலா நிறுத்தப்பட்டு விடுமோ என்று தென் மாவட்ட மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இந்தியாவில் சிராபூஞ்சி 15க்கு அப்புறமா அதிகமாக மழை பெய்யுது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் உள்ள மாஞ்சோலை வருஷத்துக்கு 40 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. கடந்த வாரம் வரைக்கும் சுற்றுலாவுக்கு அனுமதி கொடுத்துட்டு இருந்தாங்க. கடந்த வாரம் கனமழை அதிகமாக பெஞ்சதுனால அனுமதி கொடுக்கல. ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா மழையே கிடையாது. நான் மறுபடியும் அனுமதி கொடுக்குறதுக்கு வனத்துறை மறுக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு அப்புறம் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கீழே இறங்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அதை ரிலேட்டடாக வனத்துறை சுற்றுலாவையும் தடை பண்ணிடுவாங்களோ அப்படின்னு எங்களுக்கு அச்சமாக இருக்குது. இப்போ யாருக்குன்னே வருஷத்துக்கு 40 லட்சம் 50 லட்சம் வந்துச்சுன்னு கணக்கெலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அப்போ இது இந்த மாதிரி வருமானம் இருக்கிறத அவங்க வரவிடாமல் பண்ணால் நான் கொஞ்சம் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பணம் வரதும் போச்சு. எங்களை மாதிரி மக்கள் போயிட்டு வர்றது கொஞ்சம் போச்சு. பஸ்ஸுகள்லாம் நல்லா போக்குவரத்து நல்லா அந்த டிக்கெட்லாம் கிடச்சிருக்கும். ஆனால் இது என்ன அப்படின்னு கொஞ்சம் விசாரிக்கப்போ என்ன தெரியுதுன்னா, இந்த மாதம் 7ஆம் தேதி யாருக்குனே மாஞ்சோலிலேருந்து மக்கள்லாம் கீழே இறக்குறாங்க. அது யாருக்குனே தெரிஞ்ச விஷயம் தான், நடந்துட்டு தான் இருக்குது. அது நடந்துட்டு இருக்க காரணத்தினால இதை அப்படியே மூடிடுவாங்க போலங்கிற ஒரு அச்சம் இருக்குது. மாஞ்சோலையில் வனத்துறையின் விடுதியில் தங்குவதற்காக கடந்த 27ஆம் தேதிக்கு முன்னரே முன்பதிவு செய்தோரை மட்டுமே அனுமதிக்கிறது வனத்துறை. ஆனால் புதிதாக முன்பதிவு செய்ய அனுமதிக்கவில்லை. மாஞ்சோலை சூழல் சுற்றுலா வருவாய் குறித்த தகவல்களை புதிய தலைமுறை செய்தியாளர் மருதுபாண்டி தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் கேட்டு பெற்றுள்ளார். அதில் வனத்துறை அளித்த தகவல்களின்படி மாஞ்சோலைக்கு நாள்தோறும் 18 வாகனங்களை அனுமதித்த வகையில் 2022 முதல் 2024ஆம் ஆண்டு வரை 33 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்திருக்கிறது.
வனத்துறை வாகனங்களில் சுற்றுலா பயணிகளை அழைத்துச் சென்றதில் 10,38,160 ரூபாய் வருவாயாக கிடைத்திருக்கிறது. மேகாலயாவில் உள்ள சிரப்புஞ்சி, நீலகிரி மாவட்டத்தின் அவலாஞ்சி என நாட்டிலேயே அதிக மழை பொழியும் பகுதிகளின் பட்டியலில் மாஞ்சோலையும் உள்ளது. இங்கு பொழியும் மழைதான் பாபநாசம், மணிமுத்தாறு, கோதையாறு அணைகளின் நீராதாரம். மாஞ்சோலையில் ஓராண்டில் 250 நாட்களுக்கும் மேல் மழை பொழிவது இயல்புதான். உண்மை இப்படி இருக்க, மழையை காரணம் காட்டி மாஞ்சோலை சூழல் சுற்றுலாவை நிறுத்தி வைத்திருப்பது சரியானதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதுபற்றி களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக துணை இயக்குநர் இளையராஜாவிடம் கேட்டோம். இது தொடர்பான பல விஷயங்கள் நீதிமன்ற நிலையில் இருக்கான இப்போ சுற்றுலா பற்றி நம்ம எந்த ஒரு முடிவும் இப்போ எடுக்கலை. இந்த தற்காலிக தடை இப்போ நாங்கள் சொல்லியிருக்கிறது பியூர்லி மழை காரணமாக தான். ஏன்னா அதிகமான மழை வர்றப்போ கடந்த ஆண்டு மாதிரி ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் சுற்றுலா பயணிகள் மீட்பது சிரமமாயிடும். மாஞ்சோலை இப்போதைக்கு எந்த அறிவிப்பும் அதில் இல்லை. டூரிஸ்ட் தடை பண்ணுற மாதிரி எந்த அறிவிப்பும் இல்லை. கண்டிப்பாக அது நாங்கள் மேம்படுத்துகிற நடவடிக்கைக்கான என்ன பண்ண முடியுமோ அது அரசுக்கு கலந்தாலோசித்து அதுக்கான நடவடிக்கை எடுப்போம். மாஞ்சோலைக்கு இயக்கப்படும் அரசு பேருந்துகளை நிறுத்தாமல் அதன் வாயிலாகவும் சுற்றுலாவை தொடரலாம் என்று தென் மாவட்ட மக்கள் யோசனை கூறுகின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தி, செய்தியாளர்கள் மருதுபாண்டி மற்றும் புருஷோத் ஆகியோரோடு ரவிக்குமார்.